நான் ஒரு ரமன் கேமிங் யூடியூபர். ஸோ எனக்கு என்ன விலாக் வந்து பார்க்க போகிறோம். ராஜாயின் ராபன் ஐஏஎஸ் விலாக், ஓகேவா? ஸோ நான் பேர் மாற்றமே தெரியாமல் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு பயாலஜி சம்மந்தமான விஷயங்கள் தான். எனக்கு இன்றைக்கி நான் நம்மளோட பிளட் குரூப் பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கிறது சொன்னால் நம்ப முடியுமா? ஸோ என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னா, ரெண்டு டாபிக் நான் சொல்கிறேன். ஒன்று பிளட்டை பற்றி, இன்னொன்று குரூப்ஸ் பற்றி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, உங்களுக்கு பிளட் குரூப்பை பற்றி தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து human blood group and their compatibility. ஸோ ஒரு பிளட்டுக்கு ரெண்டு இன்னொரு பிளட் வாங்குறது, இன்னொரு பிளட்டுக்கு ரெண்டு இன்னொரு பிளட் குரூப்புக்கு போகிறது. ஐ மீன் என்னென்னா, இன்னொரு பிளட்டு மற்ற 4 பிளட் குரூப்பும் வாங்குறாங்க. 4 பிளட் குரூப்பில் இருக்காங்க, இன்னொரு பிளட் குரூப்பில் இருக்கிறவங்க கிட்டேருந்து வாங்குறாங்க. அது என்ன பிளட் குரூப்புக்கு வரேன் மேட்டருக்கு வரேன், ஓகேவா? ஸோ ஓ பாசிட்டிவ் ரெண்டு மற்ற 4 பிளட் குரூப் இருக்குல்ல, அவங்க பிளட் குரூப் வாங்குறாங்க. மற்ற 4 ஓ பாசிட்டிவ் ரெண்டு 4 குரூப் ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க கிட்டேருந்து வாங்குறாங்க, ஓகேவா? மீறி இருக்கிற 4 பேர் அவங்க மீறி இருக்கிற 4 பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா ஸோ ஏபி இது இப்போ ஓ பாசிட்டிவ்னா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க ரத்தம். ஏ நெகட்டிவ் கொடுப்பாங்க, ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்கிறேன்னு? என்னெல்லாம் பண்ணணும் சரி? நான் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், ஓகேவா? அப்புறமா வேறு என்ன? அப்புறமா ஏ பாசிட்டிவ் ஏபி ஏ நெகட்டிவ். அப்புறமா அவங்கெல்லாம் ஏ இருக்கவங்க ஏபி பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் தான் கொடுப்பாங்க இந்த பிளட் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு. பி பாசிட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா, பி பாசிட்டிவ் இருக்கவங்க பி நெகட்டிவ் கொடுப்பாங்க, ஏபி பாசிட்டிவ் இருக்கவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு புரியுது? அப்புறம் இந்த 4 பிளட் குரூப்பு ஓ பாசிட்டிவ், ஐ மீன் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் அந்த மாதிரி பிளட் குரூப்பில் இருக்கிறவங்க இருக்கிறவங்ககிட்ட பிளட்டு வாங்கிப்பாங்க. அப்புறமா தான் பிளட்லாம் டொனேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல? வேறு நான் ஹார்ட்டை பற்றி சொல்லிப்பா. ஸோ ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் ஃபுட்டு மசில் செல்ஸ் ஹார்ட் கேனாட் பீட் ப்ராப்பர் rhythm heart attack which can be detected abnormally. ECG ஸ்கேனர் ஒன்று இருக்குங்களா, அது எடுப்பாங்க ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்குலாம். அதனால தான் சொல்கிறாங்க, இமீடியட்டாக போய் மெடிக்கலில் நீங்கள் செக் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு சரியாகும்னு சொல்கிறாங்க. வேறு என்ன? அப்புறம் ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சினா அதிகமாக போச்சுன்னா ஹீமோகுளோபின் அனிமியா ஹீமோகுளோபின் குறைஞ்சா அனிமியா அப்படின்னு ஒன்று. அனிமிக்கும் அனிமியா ஒன்று தான், அது ஆய்விங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு வந்தால் லிக்யூமியா என்னென்னா திஸ் பிளட் கெனர் போன் மேரோ WBC and few RBC அப்படின்னா ரெட் பிளட் செல்லும் ஒயிட் பிளட் செல்லும் என்ன பண்ணுன்னா, அதில் இருக்கிற ஒயிட் பிளட் செல் கிருமிகள் செல்லும் பாக்டீரியா ஜெர்ம்ஸ்
நிறையா கொள்ளும், கிருமிகள் கொள்ளும். நம்ம பாடியில் உடம்புலாம் போகிற காய்ச்சல் இதெல்லாம் வரல, அதை கொண்டு கிருமிகளை கொள்ளும். ரெட் பிளட் செல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை மற்ற ஆர்கான்ஸ்க்கு கொடுக்கும். லங்ஸ், ஹார்ட் அந்த மாதிரி இருக்கிற நிறையா ஆர்கான்ஸ், கிட்னி, வேறு பித்தப்பை எல்லா ஆர்கான்ஸுக்கும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். அப்புறம் வேறு என்ன, பிளட் ப்ரெஷர் பற்றி என்ன, ஹைப்பர் டென்ஷன்னா பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். 130/120 நார்மல் பிளட் ப்ரெஷர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/20/80 தான் நார்மல் பிளட் ப்ரெஷர். அது உங்களுக்கு ரொம்ப ஹை ஆகிடுச்சு. நீங்கள் மெடிசன் எடுத்துக்கணும், டென்ஷன் ஆகும், டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும், மைண்டு ஹெல்ப்ஸ் ரிலாக்ஸாக இருக்கணும். தான் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் குறையும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஹீமோக்ளோபின் கம்மியாகிடுச்சு நீங்கள் அனிமியா நான் ஹார்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை பற்றி என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, ஹார்ட் டெய்லியும் ஒரு வாட்டி அது ஹார்ட் எத்தனை பம்ப் பண்ணால் 72 டைம்ஸ் பம்ப் பண்ண இது முக்கியமாக நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? பிளட் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளட் வெசல் எப்படி சொல்லிட்டா, பிளட் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் கான்டைனிட்டு பார்ப்போம். பிளட் ஆக்சிஜன் லெட் அண்ட் பிளட் இருக்குல்ல, அது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அது என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை பம்ப் ஆகுது, ஹார்ட் பம்ப் ஆகுறது லார்ஜ் பம்ப் ஆகுது. அது என்ன சொல்லுவாங்கன்னா ஓராட்டான்னு இன்னும் ஒரு நேம் இருக்குன்னு தெரியல, ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில. அது சொல்லுவாங்க ஆக்சிஜன். இதெல்லாம் லெஃப்ட் சைடு இந்த வேலையை பார்க்கும். ஓகேவா? ஹார்ட் எப்பவுமே ஒரு நாளைக்கு 72 டைம்ஸ் பம்ப் ஆகிட்டே இருக்கும். ஹார்ட் பீட் சீன் பைட்டு நீங்கள் ஹார்ட் பீட்டை பார்க்க பார்த்தீங்கன்னா இசிஜி எலக்ட்ரோகார்டியோகிராம்னு ஒன்று இருக்குங்க. இசிஜி தான் அது, நான் தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கொஸ்டின் கேட்குறாங்க. வை இஸ் த சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் calculation necessary of organ to calculate O2 by products of digestion of food removal waste. இல்லைன்னா ஆக்சிஜன் O2 ஆக்சிஜன் அதோடு உங்களுக்கு என்ன கொடுக்கும், டைஜஷன் பண்ணும். அப்புறமா உங்ககிட்ட தேவையான வேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணும். ஓகேவா? ரெட் பிளட் செல் என்ன பண்ணணும், நான் ரெட் பிளட் செல் என்ன பண்ணணும்னு பேச சொல்லிடுறேன். நான் ரெட் பிளட் செல் என்ன பண்ணணும்னு சொன்னது முடிச்சுக்கலாம். பிளாட்டிலிட்டிஸ் RBCக்கு இன்னொன்று பேர் இருக்கு. அது என்ன மறக்காம கீழே பாஸ் பண்ணுங்க. அப்புறமா
WBCக்கும் இன்னொரு பேர் இருக்குது. அதை மக்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஒயிட் பிளஸ் செல்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி ரெட் பிளஸ் செல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பிக்மெண்டேஷன், அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க. ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க. ஒயிட் பிக்மெண்டேஷன் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ரெட் கலர் பிக்மெண்டேஷன் அதாவது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹீமோகுளோபின்னு சொல்லுவாங்க. அப்புறமா நோ நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் இன் RBC, அதுனா வந்து நியூக்ளியஸ் ப்ரெசன்ட்டே ஆகிருக்காரு ரெட் செல்லில். ஒயிட் பிளட் செல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷனை கேரி பண்ணாது. நோ கலர்ஸ், எந்த கலர்ஸுமே இல்லை. irregular ஷேப்பாக இருக்கணும், எந்த ஷேப்லையும் சொல்ல முடியாது. irregular ஷேப்பாக இருக்கணும். they have irregular shape. They prevent the body from infection by eating the germsலாம் வந்து ஃபைட் பண்ணி அகேன்ஸ்டாக நின்று ஒயிட் பிளட் எல்லாம் ஒன்று ஃபீவர், சளி, காய்ச்சல் இந்த மாதிரி கிருமிகள் கூடியிருக்கிறது வந்து ஃபைட் பண்ணி அகேன்ஸ்டாக நின்று ஃபைட் பண்ணுவாங்க, ஓகேவா? வேறு என்ன? பிளட் பிளேட்ஸ்னால் வந்து இதோ இந்த மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக போடுற மாதிரி இருக்கும். அப்படி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் வெரி ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் செல். குட்டி குட்டியாக ஸ்மாலாக இருக்குமா. இதுக்கும் ஒரு பேர் இருக்குது, இந்த பிளட் பிளேட்ஸ். they have அவங்களுக்கு நியூக்ளி இல்லவே இல்லையாமா. இன்னும் வந்து பிளட்டு கிளாட் ஆனால் வந்து நமக்கு வந்து அது வந்து என்ன ஆகும், கிளாட் ஆகி அப்படியே புண்ணு மாதிரி பொருட்காக மாறிடும்னு சொல்கிறாங்க. இது வந்து அடுத்து யூஸ் ஆகும். ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு கேரி என்ன பண்ணால் நியூட்ரிஷன், ஆக்சிஜன், அப்புறமா வந்து ஹார்மோன் டை ஆக்சைடு, அப்புறம் வேஸ்ட் மெட்டீரியல் வந்து பாடி பார்ட்ஸ்லேருந்து வெளியேற்றிடும். அப்புறமா மெடிசன்ஸ் டேக்கன் அப்புறமா டிஸ்ட்ரிபியூட் த்ரூ பிளட். பாடியிலேருந்து ஹார்ட்லேருந்து பாடிக்கு பாடி ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிளட் வந்து ஹார்ட் மீறி இருக்கிற பிளட்டு வந்து ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்டில் இருக்கிற பிளட் வந்து மற்ற ஆர்கானுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற பிளட்டு. ஓகே, நான் என்ன சொன்னேன் புரிஞ்சுதா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி என்ன வீடியோ உங்களுக்கு என்ன வந்து நான் ஒரு வீடியோவில் வந்திருக்கேன், கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்குது. ஸோ என்ன வீடியோ உங்கள் IAS vlog. Bye.